அதுல என்ன எனக்கு சந்தேகம்னா, ஒரு சில இல்லங்கள்ல காக்கா வந்து மொட்டை மாடியில, இல்ல அவங்க வீட்டு மரத்துல வந்து கூடு கட்டுறத நான் பார்த்துருக்கேன். இந்த காக்கா கூடு வீட்ல கட்டுறது நல்லதா? இல்ல கெட்டதா? ஷேப் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மாரி ஒரே காக்கா வந்து தினசரி வரும். அமாவாசை ஆனா வரும். இறந்த நாள் வரும். இப்ப நீங்க கலைச்சீங்க. அதில ஒரு ரிங்கோ, இல்ல அதில ஒரு வெள்ளியோ, ஒரு தங்கமோ இருந்து, அத எடுத்து நீங்க பீரோல காசு வைக்கிறதுல வச்சீங்கன்னா, ஜாக்பாட்ட அடிச்சிடுத்து. பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பா. மனுஷன் தான் மனுஷனுக்கு உதவான்னு கிடையாது. ஒரு ஜீவராசி கூட ஒரு மனுஷனுக்கு உதவும். அத நீங்க நெறைய வீடியோல பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரியல் நிச்சயமா, லைஃப்லயும் நிச்சயமா. பார்த்துருப்பீங்க. ஆமா, ஆமா. ஜீவராசியும் ஒரு மனுஷனுக்கு உதவும். ஸோ அந்த உதவி வரணும்னா, ஜீவராசி மனுஷனுக்கு மட்டும் நல்லது பண்ணா போதாது. அவன் மனுஷனுக்கு மட்டும் அன்னதானம் பண்ணா போதாது. ஜீவராசிக்கும் பண்ணுங்க. மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் வந்து ஒரு சந்தேகத்திற்கான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து குழவி கூடு பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதுல என்ன எனக்கு சந்தேகம்னா, ஒரு சில இல்லங்கள்ல காக்கா வந்து மொட்டை மாடியில, இல்ல அவங்க வீட்டு மரத்துல வந்து கூடு கட்டுறத நான் பார்த்துருக்கேன். இந்த காக்கா கூடு வீட்ல கட்டுறது நல்லதா? இல்ல கெட்டதா? அப்பா! நல்ல பெரிய விஷயம் தான் கேட்டிருக்கீங்க. நெறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்கு. ஆமா, சரி, சில பேர்லாம் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, சிட்டுக்குருவிலாம் இருந்தது. ஆமா. சூப்பரா இருக்கும். அ அதுவே வந்து கூட்ட வந்து கலைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாமா. நம்மளே கலைச்சா போட்டிருக்கோமே இப்ப சிட்டுக்குருவி கூடு பத்தி. நம்ம அதான் போட்டிருக்கோம். இல்ல சொல்றேன். 20 வருஷம் ஆமா. முன்னாடி இருந்தது. இப்ப இல்ல. ம். ஃபோன் அதிகமா ஆரம்பிச்சு சிட்டுக்குருவி போயிடுச்சு. குறைஞ்சிருச்சு. போயிடுச்சு. அதோட கதிர்வு தாங்க முடியல. இதான் உண்மை. அந்த ம். படம் தான் அந்த ரோபோ. ஆமா, ஆமா. இதான் உண்மை. உண்ம, ஸோ உண்ம. அது இப்ப சிட்டுக்குருவிலாம் எங்க போச்சு? சிட்டுக்குருவிலாம் சுட்டு போட்ட மாரி காணாம போயிடுச்சு. காணும். இந்த இப்போ எப்படி ஒரு ஒரு கூட்டுக்கு ஒரு ஒரு தருணம் இருக்கோ, ஒரு ஒரு கூட்டுக்கு ஒரு அமைப்பு இருக்கோ, ஒரு ஒரு கூட்டுக்கு வந்து ஒரு தத்துவம் இருக்கோ, அந்த மாரி இந்த காக்கான்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாதும்மா. எவ்வளோ ஜீவராசிகள் இருக்கு. எதுக்கு அமாவாசைக்கு காக்காக்கு சாப்பாடு வைக்கிறாங்க? ம். நாய்க்கு சாப்பாடு வைக்க வேண்டியது தானே? ம். பூனைக்கு சாப்பாடு வைக்க வேண்டியது தானே? ம். எறும்புக்கு சாப்பாடு வைக்க வேண்டியது தானே? மாட்டுக்கு சாப்பாடு வைக்க வேண்டியது தானே? ஆடுக்கு சாப்பாடு ஏன் வைக்கல? காக்காக்கு வைக்கிறாங்க. ஏன்னா, இறந்தவர்கள், முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மூதாதைகள் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காக்கா ரூபத்துல வருவாங்கன்ற ஒரு ஐதீகம். ம். அப்படின்ற எல்லார் மனசுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயம் தமிழ் பதிஞ்சிருச்சு. வந்து வந்திருக்கு. ஸோ இந்து சமுதாயம் பார்த்தீங்கன்னா, ஒரு காக்கா வந்து கத்திச்சுனா பார்த்தீங்கன்னா, சொந்தக்காரங்க வராங்க. ஒரு காக்கா வந்து நின்னபடி ஒரே காக்கா வந்து கத்துச்சுனா வந்து நம்மளுக்கு இறந்தவங்க இருக்காங்க. ஒரே காக்கா பார்த்தீங்கன்னா, அடையாளத்த வச்சிருப்பாங்க. காக்கா பார்த்தீங்கன்னா, சில காக்கா எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா கால வச்சு அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஷேப் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மாரி ஒரே காக்கா வந்து தினசரி வரும். அமாவாசை ஆனா வரும். இறந்த நாள் வரும். ஸோ அந்த மாரி கணக்கு இருக்கு. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காக்கா இத வந்து காக்கா சாப்பாடு வைக்கிறாங்க. ஏன்னா, முன்னோர்களா வருது. அந்த காக்காக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு. மகத்துவம். ஆமா. மகத்துவம் இருக்கு. ம். அதே மாரி தான் அந்த காக்கா கூடுன்றது. சீக்கிரத்தில காக்கா கூடு கட்டாதும்மா ஒரு இடத்துல. எவ்வளவோ இடம் இருக்கும். ஆமா. ரொம்ப ரேரா தான் நம்மளால அந்த ரேரா காக்கா தான் கூட பார்க்க பார்க்க முடியும். முடியும். ஆனா, உண்ம. எல்லா காக்காவும் ஒரு ஒரு தெருவுல 2, 2 கூடு இருக்கும். ஆனா, ம். கண்ணுக்கு தெரியாது. தெரியாது. ஒண்ணும் உச்சத்துல இருக்கும். மனுஷனோட ம். சுவாசமே படாத மாரி. ஏன்னா, காக்காவோட குஞ்சு பாருங்க, கீழ விழுந்துச்சுன்னா, யாரும் கை வைக்கலன்னா, அது கவ்வி எடுத்துன்னு போய் போட்டுரும். ஆனா, நீங்க இதுதான் உண்மை. ம். காக்கா குஞ்சு கீழ விழுந்துட்டு, அத நீங்க தொட்டுட்டீங்கன்னா, திருப்பி அந்த காக்கா அந்த கூட்டுல இனத்தோட சேர்க்காது. சேர்க்காது. ம். எவ்வளோ காக்கான்னு அசால்ட்டா சொல்றேன். எவ்வளோ இருக்கு பாருங்க. மனுஷன் கூட அவன்ட்ட பிடிக்காத பேசிட்டேன்னா, குழந்த தானே விடுன்னு விட்டுருவான். ஆனா, ஒரு மனுஷன் நல்லது தான் பண்ணியிருப்பான். அத தூக்கி கூண்டுல விடலாம், இல்ல லாரி கீரி ஏறிட போகுது, பஸ் ஏறிட போகுதுன்னு ஓரமா விடலாம்னு விடுவான். மனுஷன் தொட்டான்னா காக்கா குஞ்சு சேர்க்காது. ம். அது தனியா வளர்ந்து, தனியா பறந்து போயிடணும். இல்ல செத்து போனா கூட அது பரவால்ல. சேர்க்காது. அந்த அளவுக்கு இருக்கு. அதுதான் அந்த கூடுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, காக்கா கூடு கட்டுதுன்னா, அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, கரு உண்டாவுறது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உண்மையான விஷயம். கரு உண்டாவும், நல்ல விஷயம் நடக்கும். ஒரு ரொம்ப வருஷமா முடியாத விஷயம். மெயினா கருதாம்மா. கரு உண்டாவுறது இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, செல்வம் பெருகும். எப்படி பெருகும்ன்னு சொல்றேன்னா, சில இது வந்து சித்தர்கள் வழிபாடுன்னே சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். ம். சித்தர்கள் சொல்லி வச்சது. ஏன்னா காக்காக்கு முன்னோர்கள் வந்தன்னு சொன்னதே சித்தர்கள் தானே! இறந்தவங்க முன்னோர்கள் மூதாதையர் வர்றதே வந்து காக்கா ரூபத்துல தான் வருவாங்கன்னு சொன்னதே முன்னோர்கள் சித்தர்கள் தானே. ம். அதே தான் ம். சித்தரும் சொன்னாங்க. ஒரு காக்கா ஒரு வீட்ல கூடு கட்டுதுன்னா, சும்மா கூடு கட்டாது. ம். அந்த வீட்ல மகளுக்கோ, மருமகளுக்கோ, பெரியம்மாக்கோ யாருக்குன்னா ஒரு ஆள் கரு நிக்க போதுன்னு அர்த்தம். ம். நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல குழந்தை இல்லனா கூட, அவங்க அண்ணன் வீட்லயோ, தம்பி வீட்லயோ, தங்கச்சி வீட்லயோ ஒரு குழந்தை பொறந்திருக்கும்.
அவங்க சம்மந்தப்பட்ட வீட்டில் பிறந்திருக்குமா ஒரு குழந்தை, இல்லை கரு நின்று இருக்கும். அதை நிறைய பேர் விசாரிச்சு பார்த்தா இனிமேல் இந்த வீடியோ பார்த்து பார்ப்பாங்க. ஸோ 2 3வது, அந்த கூட்டில் உங்களுக்கு செல்வம் பெருக்கணும்னா அதில் ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் இருக்குது. எல்லா காக்கும் அந்த மாதிரி கட்டாது. சில காக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணுன்ற விதி இருந்திருந்தால் அந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கோல்டு காயினோ இல்லை வெள்ளி காயினோ இல்லை பித்தளை காயினோ ஸ்டீல் காயினோ பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி சம்மந்தப்பட்டது எதனா ஒரு இடத்துல இயற்கையாக இருந்து அங்கே வச்சுருக்கோம். ஒரு வெள்ளி ரிங்கு ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா கயிறுலையோ குச்சியிலெல்லாம் கட்டாது, கம்பியில் தான் அதிகமாக கட்டும். ஏன்னா அதோட 5 குஞ்சு 6 குஞ்சு உட்காரணும், மழை வெயில் பட்டாலும் உட்காரணும், ப்ளஸ் இதோட வெயிட் உட்காரணும். ஒரு தடவை கட்டினாலே அது குஞ்சு பொறிச்சு 40 நாள் 50 நாள் 2 மாதம் தாங்கணும். எவ்வளோ மழை வந்தாலும் தாங்கணும். அதாவது ஸ்ட்ராங்காக கம்பிலையோ இரும்பு சம்மந்தப்பட்டதாக கட்டும். அப்போ அந்த காயின் ஐட்டம் ரிங் ஐட்டம் அந்த மாதிரிலாம் எடுத்து கட்டும்போது அதில் உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிச்சு, அது உங்கள் வீட்டில் மொட்டை மாடி கிடச்சிருக்கு, கட்டியிருக்கு, நீங்கள் அதை பார்க்கல, ஆனால் குஞ்சு பொறிச்சு எல்லா குஞ்சும் பறந்துருச்சு, அந்த கூட்டம் நீங்கள் கலைச்சிங்க, அதில் ஒரு ரிங்கோ இல்லை அதில் ஒரு வெள்ளியோ ஒரு தங்கமோ இருந்து அதை எடுத்து நீங்கள் பீரோவில் காசு வைக்கிறத வச்சிங்கன்னா ஜாக்பாட்டை அடிச்சிடுத்து பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு அர்த்தம். சீரியஸாக உங்களுக்கு நடந்துட்டு இருக்க கேஸ் முடிஞ்சிடும், பணங்கள் வரும், உங்களுக்கு வசதி வாய்ப்பு வரும், காரு பங்களா வாழ்க்கைன்னு ஒரு சுபக்ஷமாக வரம் போயிடும். நான் சொன்னது நல்லா இருக்கிற கூட்டை கழிச்சு எடுக்கிறது கிடையாது. கூட்டு கட்டி அது குஞ்சு பறித்து குஞ்செல்லாம் பறந்து போய் அந்த கூட்டு கலைஞ்சிட்டோ இல்லை நீங்கள் அதே கலைச்சிரும், பாதி இது கலைச்சி விட்டுரும், பறக்க ஆரம்பிக்கும் போது கலைஞ்சிரும். இல்லை அப்போ நீங்கள் கலைச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஜாக்பாட்னு அர்த்தம். ஏன்னா இது இயற்கையாகவே உங்களுக்கு கொடுத்தது. ஸோ அது வீட்டில் எடுத்து போய் நீங்கள் சாமி படத்துலையோ இல்லை காசு வைக்கிறது சேர்த்து வச்சிங்கன்னா 100% வருமானம் வரும். ஸோ காக்கா கூடு கட்டுவது நல்லதா கெட்டதானா? நல்லது, கெட்டது இல்லை. தரித்திரமானு கேட்டால் கிடையாது, கெட்டதான்னு கேட்டால் கிடையாது, புரியுதுங்க? தரித்திரமானு கேட்டாலும் கிடையாது, சுபிக்ஷகம் தான், நல்லது தான், பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ தாராளமாக கட்டலாம். ஸோ அப்படி அன்னம் மீந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க, சிந்தாதீங்க. ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கோழிக்கோ காக்காக்கோ கொடுங்க, ஜீவராசி கொடுங்க. மனுஷன் அட்லீஸ்ட் செஞ்சு தான் கொடுக்க மாட்டேறீங்க, மீறுற சாப்பாடாது ஜீவராசிகள் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கஷ்ட சூழ்நிலை இருக்கும்போது அதுவுமே உங்களுக்கு நேரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு உதவலாம், எதனா ஒரு ரூபத்தில். கண்டிப்பாக மனுஷன் தான் மனுஷனுக்கு உதவான்னு கிடையாது, ஒரு ஜீவராசி கூட ஒரு மனுஷனுக்கு உதவும். அது நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரியல் லைஃப்லேயும் பார்த்துருப்பீங்க. ஜீவராசியும் ஒரு மனுஷனுக்கு உதவும். ஸோ அந்த உதவி வரணும்னா ஜீவராசி மனுஷனுக்கு மட்டும் நல்லது பண்ணால் போதாது, அவன் நல்ல மனுஷனுக்கு மட்டும் அன்னதானம் பண்ணால் போகாது, ஜீவராசிக்கும் பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. காக்கா வீடுல கூடு கட்டுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஜாக்பாட் கிடைக்கிறதுக்கு அதுலேருந்து நமக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. அற்புதமான தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.